இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இந்தோனேஷியா வெள்ள பேரிடர் மற்றும் நிலச்சரிவின் அண்மைய நிலவரத்தை வெளியுறவு அமைச்சு தொடர்ந்து கண்காணிக்கும். இந்தோனேசியா, மேற்கு சுமத்ரா, வடக்கு சுமத்ரா மற்றும் ஆச்சேவில் வெள்ள பேரிடர் மற்றும் நிலச்சரிவின் அண்மைய நிலவரத்தை மேடானில் உள்ள மலேசிய தூதரகம் வழியாக வெளியுறவு அமைச்சு தொடர்ந்து கண்காணித்து கையாண்டு வருகின்றது. வெள்ளிக்கிழமை வரையில் வெள்ளத்தினால் மலேசியர்கள் 7 சிக்கி தவிப்பதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு ஒருவரை இன்னும் காணவில்லை என்றும் 6 பாதுகாப்பாக வீடு திரும்பியதாகவும் வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்தார். ஆட்சியில் சம்பந்தப்பட்ட அனைவரும் அடையாளம் காணப்பட்டு நாட்டிற்கு திரும்பிவிட்டனர். சாதாரண மக்கள் வந்துவிட்டனர். மாணவர்கள் சிலர் உள்ளனர். 15 பேர் சிலர் வந்துவிட்டனர். சிலர் இன்னும் அங்கேயே தங்க விரும்புகிறார்கள். அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றார் டத்தோஸ்ரீ முகமது ஹசான். நேற்று பெய்தான் தாமான் பிங்கிரான் சேராவானில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் முகமது ஹசான் செய்தியாளர்களிடம் அவ்வாறு தெரிவித்தார். முன்னதாக நவம்பர் 27ஆம் தேதி இந்தோனேசியாவின் மேற்கு சுமத்ராவின் பாடாங் பஞ்சாங்கில் ஏற்பட்ட நிலச்சரிவில் மலேசியரான 30 வயதுடைய அஸ்ருல் நிசாம் அப்ரினரின் காணாமல் போயிருக்கலாம் என்று நம்பப்படுவதாக வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியது. இம்ரான்கானுக்கு கூடுதலாக 17 ஆண்டுகள் சிறை. ஆடம்பர பரிசுகள் குறைந்த விலையில் வாங்கியதாக கூறப்படும் ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கும் அவரது மனைவி புஷ்ரா பீபிக்கும் தலா 17 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து பாகிஸ்தான் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. சவுதி மன்னரிடம் பரிசு பொருளாக நகை பெற்றது தொடர்பான 2வது ஊழல் வழக்கில் இம்ரான்கானுக்கும் அவரது மனைவிக்கும் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இம்ரான்கான் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கி சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். 2018ஆம் ஆண்டு பிரதமராக பணியாற்றிய போது கருவூலத்தில் இருந்த பரிசு பொருட்களை வாங்கியது விற்றது தொடர்பான வழக்கில் இம்ரான்கானுக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. மேலும் அரசாங்க ரகசியங்களை கசியவிட்ட வழக்கில் இம்ரான்கானுக்கு ஏற்கனவே 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக இம்ரான்கான் சிறையில் கொல்லப்பட்டார் என்ற தகவல் பகிரப்பட்ட நிலையில் அதனை பாகிஸ்தானின் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சு மறுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டுப் போட்டி இலக்கை கடந்து 231 பதக்கங்களை வென்று மலேசியா சாதனை. 200 பதக்கங்களை வெல்லும் இலக்கை கடந்து 231 பதக்கங்களை கைப்பற்றி மலேசியா 2025ஆம் ஆண்டு தாய்லாந்து விளையாட்டுப் போட்டியை நிறைவு செய்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் இப்போட்டியில் மலேசியா 57 தங்கம், 57 வெள்ளி மற்றும் 117 வெண்கல பதக்கங்களை வென்று 4வது இடத்தை பிடித்தது. தேசிய ஷவு விளையாட்டாளரான தான் சியாங் மின் சிறந்த வீராங்கனையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் தேசிய நீச்சல் வீரர் ஹியூ ஹோ ஏன் சிறந்த விளையாட்டு வீரராக அங்கீகாரம் பெற்றார். அனுபவம் வாய்ந்த விளையாட்டாளர்களை தவிர்த்து இம்முறை களமிறக்கப்பட்ட 646 புதிய விளையாட்டு வீரர்களில் 34 விழுக்காட்டினர் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். இது நாட்டின் விளையாட்டுத்துறைக்கு நேர்மறையான அறிகுறியாக கருதப்படுகிறது. 2027ஆம் ஆண்டில் மலேசியா விளையாட்டை ஏற்று நடத்தவிருக்கும் நிலையில் தேசிய விளையாட்டாளர்களின் இந்த அடைவு நிலை உறுதியான அடித்தளமாக அமையும் என்று தேசிய விளையாட்டு மன்றத்தின் தலைமை இயக்குநர் ஜெஃப்ரி நாடின் தெரிவித்தார். 2026 தேசிய முன்னணி உச்சமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்படும் விவகாரங்களில் மாய்காவின் நிலையும் அடங்கும். அடுத்த ஆண்டு தேசிய முன்னணி உச்சமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்படும் விவகாரங்களில் மாய்காவின் நிலையும் அடங்கும். 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற திட்டமிடப்பட்டிருக்கும் 2025ஆம் ஆண்டு அம்னோ பொதுப்பேரவையின் நிகழ்ச்சி நிரலில் இணைக்கப்படவில்லை என்று தேசிய முன்னணி தலைவரும் துணை பிரதமருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாயித் ஹமிதி கூறினார். அதற்கும் பொதுப்பேரவைக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனெனில் தேசிய முன்னணியில் அம்னோ மற்றும் மாய்காவின் நிலை ஒன்றுதான். அடுத்த ஆண்டு ஜனவரியில் தேசிய முன்னணி உச்சமன்ற கூட்டம் நடைபெறும். அதில் நாம் முடிவு செய்வோம் என்றார் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி. முன்னதாக மாய்காவின் 79வது பொது பேரவையில் தேசிய முன்னணியிலிருந்து அக்கட்சி வெளியேறுவதா அல்லது தொடர்ந்து நீடிப்பதா எனும் முடிவை ஒத்திவைக்க முடிவு செய்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இருப்பினும் தேசிய முன்னணியிலிருந்து வெளியேறுவது குறித்த முடிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டு பரிசீலனைக்காக மத்திய செயலவையிடம் ஒப்படைத்துவிட்டதாக மாய்கா தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறியிருந்தார். மக்களுக்கு பாதுகாப்பான தரமான நெடுஞ்சாலை சேவை உறுதி செய்யப்படும். LLM
நாட்டில் உள்ள 10 நெடுஞ்சாலைகளுக்கான தற்போதைய டோல் கட்டண விகிதங்களை தொடர்ந்து நிலைநிறுத்த அரசாங்கம் எடுத்திருக்கும் முடிவுக்கு இணங்க பாதுகாப்பான, சீரான மற்றும் தரமான நெடுஞ்சாலை சேவையை வழங்குவதன் மூலம் மக்களின் நலன்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்று மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் உறுதியளித்திருக்கின்றது. நெடுஞ்சாலை செயல்பாடுகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய தொடர் கண்காணிப்புகள் நடத்தப்படும் என்று மலேசிய நெடுஞ்சாலை வாரியத்தின் தலைமை இயக்குநர் டத்தோ சசலி ஹருன் நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் கூறியுள்ளார். நெடுஞ்சாலைகளில் உள்ள ஓய்வெடுக்கும் பகுதிகள் மற்றும் சாலையோர கார் நிறுத்தும் இடங்களை மேம்படுத்தப்படுவதோடு மின்சார வாகனத்திற்கும் தேவையான வசதிகளும் அதில் உட்படுத்தப்பட்டிருக்கும் என்று சசலி ஹருன் தெரிவித்தார். இதனிடையே நெரிசலையும் பயண நேரத்தையும் குறைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் தொடர்ந்து மேலும் வலுப்படுத்தப்படும் என்று அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மக்களின் நலனை பாதுகாக்கும் முயற்சியில் நாடு முழுவதும் உள்ள 10 முக்கிய நெடுஞ்சாலைகளை உள்ளடக்கிய தற்போதைய டோல் கட்டண விகிதங்கள் அடுத்த ஆண்டிலும் அரசாங்கம் தொடர்ந்து நிலைநிறுத்தும் என்று பொதுப்பணி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி வியாழக்கிழமை அறிவித்திருந்தார். தைப்பேயில் இளைஞர் ஒருவர் கத்தியால் தாக்கியதால் 4 பலி. சிரியாவில் உள்ள IS போராளிகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் ராணுவ தாக்குதல்களை தொடங்கியது. ஒரு வாரத்திற்கு முன்பு அமெரிக்காவின் 2 ராணுவ வீரர்களையும் அமெரிக்க மொழிபெயர்ப்பாளரையும் IS போராளிகள் கொன்ற நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்க ராணுவம் இந்த தாக்குதலை தொடுத்துள்ளது. மத்திய சிரியா முழுவதும் IS உள்கட்டமைப்பு மற்றும் ஆயுதங்களை கொண்டிருக்கும் 70 இலக்குகளை அமெரிக்க ராணுவம் தாக்கி வருகிறது. IS அமைப்புக்கு சொந்தமான ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது அந்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பெரிய அளவிலான தாக்குதல் என்று ஒரு அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். IS போராளிகளின் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தாக்குதல்கள் தொடரப்படும் என்று அவர் கூறினார். IS அமைப்பின் முக்கிய தலைவர் ஒருவரும் போராளிகள் பலரும் இத்தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இத்தாக்குதல் குறித்து IS அமைப்பு இதுவரை எந்தவொரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கும் இலங்கை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். இலங்கை அதன் வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்நாட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் கடுமையான விளைவுகளை சந்தித்துள்ளது. பல குடியிருப்பு பகுதிகள் சேதமடைந்திருப்பதால் நாவலப்பிட்டியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அரசாங்க பள்ளிகள் மற்றும் கோவில்களில் தற்காலிகமாக தஞ்சம் அடைந்துள்ளனர். டித்வா புயலினால் பெய்த கனமழையை தொடர்ந்து நாவலப்பிட்டியில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பல வீடுகள் மண்ணில் புதையுண்டனர். சுமார் 150 ஆண்டுகள் பழமையான வீடுகள் நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. பலர் தங்களின் குடும்ப உறுப்பினர்களை இழந்தனர். முதலில் என் மனைவி உயிரிழந்தார். அதன் பின்னர் மருமகன், மாமியார், மகள் மற்றும் 2 பேரன்களும் உயிரிழந்தனர். எனக்கு வசிப்பிடத்திலும் பணியிடத்திலும் எவ்வித பாதுகாப்பும் இல்லை. தற்போது வீடே இல்லாத நிலையில் உள்ளோம். அனைத்தையும் இழந்த மிகுந்த துன்ப நிலையில் இருக்கின்றோம் என்றார் தேயிலை தோட்ட தொழிலாளர் ஏழுமுகம் குமரன். இலங்கையில் உள்ள பெரும்பாலான தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மலையக தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் ஆவர். 200 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி காலத்தில் தேயிலை தோட்டங்களில் வேலை செய்ய தமிழர்கள் தென்னிந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டனர். தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு இடையிலான மீனம்பாள் சதுரங்க சுழற்கிண்ண போட்டி. மாணவர்களின் தனித்திறமை மற்றும் சிந்தனை ஆற்றலை வலுப்படுத்தவும் அவர்களுக்கு புறப்பாட நடவடிக்கைகள் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தவும் பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் ஒன்றாக பினாங்கை சேர்ந்த வட இந்திய சிகை அலங்கார சமூக நல இயக்கம் மாநில அளவில் தமிழ் பள்ளிகளுக்கு இடையிலான மீனம்பாள் சதுரங்க சுழற்கிண்ண போட்டியை ஏற்று நடத்தியது. 3வது ஆண்டாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் சுமார் 108 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் மாணவர்கள் மட்டுமின்றி வெற்றி பெற முயற்சிக்கும் மாணவர்களுக்கும் சான்றிதழும் கோப்பையும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டதாக வட மாநில இந்தியர் சிகை அலங்கார சமூக நல இயக்கத்தின் தலைவர் யுனேஸ்வரன் சக்திவேல் கூறினார். இதை தவிர்த்து பாட புத்தகங்களுடன் மலாய், ஆங்கிலம், கணிதம், தமிழ் மற்றும் சதுரங்கம் உள்ளிட்ட பிரத்யேக வகுப்புகளும் மாணவர்களுக்கு இந்த இயக்கம் இலவசமாக நடத்தி வருகிறது. இந்நிலையில் அடுத்த ஆண்டு முதல் இலவசமாக சீன மொழி வகுப்பை மாணவர்களுக்கு ஏற்று நடத்த தங்கள் இயக்கம் திட்டமிட்டிருப்பதாகவும் புவனேஸ்வரன் தெரிவித்தார்.
இதனிடையே 2025ஆம் ஆண்டு மீனம்பாள் சதுரங்க சுழற்கிண்ண போட்டியில் வெற்றி பெற்ற கெடா என்ட்ரேட்டா தோட்ட தமிழ் பள்ளியை சேர்ந்த திவேஷ் சிவராஜன் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். ஹலால் சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் பிற மத பண்டிகைகளுக்கு தொடர்புடைய படங்களை பயன்படுத்த தடையில்லை. மலேசிய ஹலால் சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் இஸ்லாம் அல்லாத பிற மத பண்டிகைகளுடன் தொடர்புடைய படங்கள், விளக்கப்படங்கள் அல்லது அலங்காரங்களை பயன்படுத்துவதற்கு எந்தவித தடையும் இல்லை. இருப்பினும் அது ஹலால் கொள்கையை பாதிக்காமல் நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்று மத விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் தெரிவித்தார். இஸ்லாம் மதத்தை தவிர்த்து பிற இன கொண்டாட்டத்துடன் தொடர்புடைய அலங்காரங்கள், படங்கள், ஆபரணங்கள் மற்றும் விளக்கப்படங்கள் அனுமதிக்கப்படுவதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் கூறினார். ஹலால் சான்றிதழ் வைத்திருப்பவர்கள் இஸ்லாம் அல்லாத பிற மத பண்டிகைகள் தொடர்பான படங்கள், விளக்கப்படங்கள் அல்லது அலங்காரங்களை பயன்படுத்துவதற்கு எவ்வித தடையும் இல்லை என்று 2023ஆம் ஆண்டு ஜாக்கிம் எடுத்த முடிவுக்கு இணங்க இது அமல்படுத்தப்படுகிறது. இம்முடிவு மலேசிய ஹலால் சான்றிதழை கொண்ட சமையலறை அல்லது தங்கும் விடுதி வளாகங்களில் இஸ்லாம் அல்லாத பண்டிகைகளுக்கான அலங்காரங்களுக்கும் பொருந்தும். இவ்வாண்டின் மிக அதிகமாக 153 கோடி ரிங்கிட் மதிப்புடைய போதைப்பொருள் பறிமுதல். 3 மாடி ஆடம்பர வீடொன்று சட்டவிரோதமாக ஆய்வகமாக பயன்படுத்தப்பட்டு வந்ததை கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அதனை அனைத்துலக அளவிலான போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் நடவடிக்கையை முறியடித்துள்ளனர். இதன் வழி இவ்வாண்டின் மிக அதிகமாக 153 கோடி ரிங்கிட் மதிப்புடைய போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை JSJN இயக்குநர் டாக்டர் ஹுசைன் ஓமர் கான் தெரிவித்தார். கிளான் பள்ளத்தாக்கு சுற்று வட்டாரத்தில் ஓப் கஹாரு நடவடிக்கையின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட 4 அதிரடி சோதனையில் பல்வேறு வகையான 18 டன்னிற்கும் மேற்பட்ட போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக டாக்டர் ஹுசைன் கூறினார். கடந்த செவ்வாய்க்கிழமை அக்கும்பலின் பின்னணியில் செயல்பட்ட 24 முதல் 34 வயதிற்கு உட்பட்ட 3 உள்நாட்டு ஆடவர்களும் 3 பெண்களும் சம்பந்தப்பட்ட ஆடம்பர வீட்டில் கைது செய்யப்பட்டனர். தொடர் பரிசோதனை மற்றும் விசாரணையின் வழி செராஸ் மற்றும் ஸ்லாங்கூர், காஜாங் வட்டாரங்களில் உள்ள தொழில்துறை பகுதிகளில் சில தொடர் அதிரடி சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார்.